உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் உங்கள் கட்சியின் ஆளுமைக்குள் இருந்த ஓட்டமாவடி பிரதேச சபையை மீண்டும் கைப்பற்றும் நிலை உள்ளதா? அதற்காக நீங்கள் வகுத்துள்ள திட்டம் என்ன? கடந்த காலத்தில் இருந்த தவிசாளர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தவிசாளருக்கான வேட்பாளராக யாரை முன்மொழிய உள்ளீர்கள்? இப்பொழுது இம்முறை கலைக்கப்பட்ட நிலையிலே இதற்கான தேர்தல் இந்த வருஷம் நடைபெறாது. எனவே இது என்னை பொறுத்தவரையிலும் இந்த கேள்விக்கு சரியான பதிலை எனக்கு உடனடியாக சொல்ல முடியாது என்றாலும் கூட எதிர்வருகின்ற காலங்களிலே தான் இதை பற்றி தீர்க்கமான முடிவே எடுத்துக்கொள்ளப்படும் என்று நான் நினைக்கிறேன். உள்ளூராட்சி சபை தேர்தல் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி அடுத்த வருடம் 2017 வருடம் மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் நடைபெறுவதற்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்குள் இது எத்தனையோ அரசியலிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக முன் ஏற்பாடாக கூற முடியாது. இருந்தாலும் நாங்கள் எதிர்வருகிற காலத்திலே அந்த பிரதேச சபையை கொர்லைப்பற்று மேற்கு பிரதேச சபையை மிக இலகுவாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கைப்பற்றும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அதுபோன்று ஊழல் ரீதியாக சொல்லப்பட்ட விடயங்கள் இப்பொழுது இவ்வளவு காலமும் இருந்த காலகட்டத்திலே யாரும் இதை பற்றி வாய் திறந்து இந்த பிரதேசத்திலே பேசியதாக எனக்கு தெரியாது. அவ்வாறு வருகிற பிரச்சனைகள் தேர்தல்கள் வருகிற பொழுது இந்த பிரச்சனைகளை அவ்வாறு இருந்தால் மக்கள் அதற்கு தீர்ப்பளிப்பார்கள். மக்கள் தீர்ப்பை தவிர வேறொன்றும் என்னால் இதிலே கூற முடியாது. இன மத பேதங்களுக்கு அப்பால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கான சேவையை முன்னெடுத்து வரும் உங்கள் மீது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் மேற்கொண்டு வரும் இனவாத தாக்குதல் ஆரோக்கியமானதாக உள்ளதா என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு காலம் இருந்தது எமது பிரதேசத்திலே முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் முஸ்லீம்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றும், சிங்கள தலைவர்கள் சிங்களவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றும், முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம்களுக்கு தமிழர்களுக்கு என்று பேதமையோடு பார்க்கிற ஒரு நிலவரம் போராட்ட காலத்திலிருந்து எமது பிரதேசத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு காலகட்டம் இருந்தது. KW தெய்வநாயகம் ஐயா அவர்கள் கல்குடா தொகுதியிலே தேர்தல் கேட்கின்ற பொழுது எமது பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம் வாக்குகளினால் வெற்றி பெறப்பட்டு வந்தார்கள். அந்த காலங்களிலெல்லாம் எந்த ஒரு முஸ்லீம் சகோதரனும் வாக்காளனும் அவரோட தமிழர் என்றோ அல்லது மாற்று இனத்தைச் சேர்ந்தவர் என்றோ நாங்கள் பேசியது கிடையாது. தாராளமாக நாங்கள் வாக்களித்தோம். ஒரு காலத்திற்கு காலம் அரசியலிலே ஏதாவது செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சாரார்கள் அரசியலில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எது இலகுவாக சந்தைப்படுத்தி மற்றவர்களை வீழ்த்தலாம் என்று பார்க்கிற பார்வை எல்லா அரசியல்வாதிகளிலும் தேர்தல் காலங்களிலும் மட்டும் வருகிற விடயமாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது பிரதேசத்திலே இவ்வாறான இன ரீதியான கருத்துக்கள் அண்மை காலமாக நாங்கள் பரப்புவதை நாங்கள் கண்டோம். இவையெல்லாம் பற்றி அலட்டிக்கொண்டு அரசியல் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. என் மீது தமிழ் மக்கள், எனக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நான் கடந்த காலத்திலும் அமைச்சராக இருந்த பொழுது தமிழ் மக்களுக்கு முடிந்த அளவு கணிசமான பங்களிப்பை நான் செய்திருக்கிறேன். எனவே இந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நான் 100% முஸ்லீம் வாக்காளர்களாக தெரிவு செய்யப்பட்ட பொழுதிலும் கூட மங்களகமையில் இருக்கிற சிங்கள பிரதேசம் மற்றும் பட்டிருப்பு, மட்டக்களப்பு, கல்குடாவில் இருக்கிற தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய சேவை செய்யப்பட்டதுதான். அப்பொழுது யாரும் இதை பற்றி பேசவில்லை. பயங்கரவாதம் இருந்தது. அந்த கால பகுதியிலும் நாங்கள் செய்த பொழுது யாருமே இதை பெருசுபடுத்தி கூர்மைப்படுத்தி பேசவில்லை. இப்பொழுது பயங்கரவாதம் இல்லை, ஜனநாயகம் இருக்கிறது, நல்லாட்சி என்று நாங்கள் பேசிக்கொள்கிறோம்.
இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் சிங்கள மக்களாக இருக்கலாம், செய்ய வேண்டிய பணிகள் நீண்டு கிடக்கிறது. எனவே அதை பற்றித்தான் நாங்கள் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிலே உள்ள குறைபாடுகள் அதை நிவர்த்தி செய்வது, அதிகம் செய்ய வேண்டும் என்று பேசுகிற விடயம் பேசப்படும் என்றால் எதிர்காலத்திலே அது தமிழ் மக்களுக்கும் அல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு காத்திரா பிரகாரமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். எனவே இதிலை பற்றி நான் ஊடகங்கள் எவ்வாறு கூறிக்கொண்டிருந்த பொழுதிலும் நான் அரசியலிலும் சரி அரசியலுக்கு அப்பாலும் சரி தெளிவாக பேசுகிற ஒரு அரசியல்வாதி. எனவே என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய கருத்துக்களை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், பேசுகிறேன். எனவே யார் யாரெல்லாம் இதை மறுதளித்து அல்லது இனக்குரோதமாக அல்லது துவேஷமாக பேச வேண்டும் என்று முற்படுகிறார்களோ அவர்களுடைய அரசியல் அறிவுகளையும் எதிர்பார்ப்புகளும் இவ்வளவுதான் இருக்கிறது என்பதை இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லை தேசியத்தில் இருக்கிற மக்களும் இனங்கண்டு கொள்வார்கள், அல்லது அவர்களை பற்றி ஒரு இடை போட்டுக்கொள்கிற வாய்ப்பு தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அண்மை காலத்திலே இந்த நிகழ்வு வந்தாலும் கூட எதிர்காலத்திலே இவையெல்லாம் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு கட்டமாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான நாட்கள் கணிந்து வருவதாக நான் நினைக்கிறேன். முஸ்லிம் கூட்டமைப்பு சாத்தியமாகுமா? முஸ்லிம் கூட்டமைப்பு உருவாகும் பட்சத்தில் தலைமை யாராக இருக்கும்? கூட்டமைப்பில் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கம் வகித்தால் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையை ஏற்றுக்கொள்வீர்களா? முஸ்லிம் கூட்டமைப்பு ஒன்று முஸ்லிம் அரசியல் கட்சிகளிலே அவசரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான தேவை வந்துவிட்டதா என்கிற விடயத்திலே நாங்கள் அவசரப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்பொழுதோ அரசியலமைப்பு மாற்றம் இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சிக்குள் இருந்து கொண்டு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே எதுவுமே அவசரமாக நடந்துவிடும் என்கிற சூழலிலே சிறுபான்மை சமூகத்தினர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எந்த ஒரு மாற்றமுமே எடுத்த எடுப்பிலே அவசரமாக நடந்து முடியாது என்று எங்களுக்கு பார்க்கிற பொழுது, பாராளுமன்ற விடயங்களிலும் மற்ற நிகழ்ச்சி நிரல்களிலும் பார்க்கின்ற பொழுது அவசரமாக நடந்து விடாது என்கிற ஒரு பார்வையும் எங்கள் மத்தியிலே இல்லாமல் இல்லை. இருந்தாலும் டிஎன்ஏ அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது போன்றும் முஸ்லீம் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பாக அது இருந்தால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்கிற விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும். ஆனால் எதிர்காலத்திலே முஸ்லீம் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுவதனுடைய தேவை இந்த சமூகத்திற்கு அவசியம் அல்லது தேசியத்திற்கு பேச வேண்டிய அவசியம் இருந்தால் அது யாராலும் தடுக்க முடியாது, அதை செய்தே ஆக வேண்டும் என்கிற விடயத்தில் நான் உடன்பாடு காணுவேன். ஆனால் நீங்கள் கேள்வியாக கேட்கிற பொழுது எழுந்தமான முறையில் கேட்டீர்கள், முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலே அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சம்மதமா என்று கேட்டால் மறுதலையாக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பத்ருதீன் தலைமையிலே இதை ஏன் செய்யக்கூடாது என்ற கேள்வியை அங்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய உரிமை விடயத்திலும் இன்னொரென்ன விடயத்திலும் மத ரீதியான விடயத்திலும் மிகவும் திறந்தமாக ஒளிவு மறைவின்றி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் கௌரவ ரிஷாட் பத்ருதீன் அவர்கள் குரல் கொடுத்திருப்பதும் குரல் கொடுத்து வருவதும் இதனால் அவர் கொண்டிருக்கிற பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியிலே அவருக்கு மத்தியிலே இருக்கிற அழுத்தங்கள் பற்றியும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியாது. எனவே அந்த வகையிலே எதிர்காலத்திலே அவ்வாறு தேவைகள் வருகிற பொழுது அந்த நேரத்திலே ஆளுமையும் தைரியமும் சமூகத்தின் செய்தியையும் கொண்டு செல்லக்கூடிய தலைவராக யார் இருக்கார்களோ அவர்களை தெரிவு செய்து அதற்குரிய தலைமைத்துவத்தை கொடுத்து அல்லது ஒரு தலைமைத்துவ சபையை அமைத்து செயல்பட முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது அதற்குரிய அவசரமான காலகட்டமாக இதை நான் பார்க்கவில்லை. தமிழ் மக்களின் மேல் அக்கறையும் தமிழ் பிரதேச அபிவிருத்திலும் அயராது உழைத்து வரும் நீங்கள் இம்மாவட்ட மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் முன்வைக்கும் முன்மொழிவுகள் என்ன? மக்களுடைய தீர்விலே பிரகாரமாக நடக்க வேண்டும் இந்த கேள்வியை தொடுக்கிறீர்கள். அதுபோன்று ஏதோ நான் மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தலைவன் என்கிற பாணியிலே உங்களுடைய கேள்வி அமைந்திருக்கிறது. அவர்களுக்குரிய தீர்வு என்ன என்று இதில் விசேடம் என்னவென்று சொன்னால் தமிழ் தலைவர்களே இன்னும் தமிழ் மக்களுடைய தெளிந்தமான தீர்வை வைக்கவில்லை.
வடமாகாண சபையில் இருக்கிற கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வினை வைத்திருக்கிறார்கள். எண்ணம் தமிழர் கூட்டமைப்பு இன்னும் தெளிவான தீர்வை வைக்கவில்லை. எனவே இவ்வாறான சூழலிலே நான் என்ன தீர்வை கொடுக்க போகிறேன் என்று இந்த கேள்வி கேட்டிருப்பது எனக்கு எதை கூறுவதென்று எனக்கு இதிலே சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான கேள்வியாக நான் பார்க்கிறேன். நான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அல்லது மாவட்டத்திலே உள்ள தமிழ் மக்களுடைய தலைவன் அல்ல. ஆனால் அவர்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. காலங்காலமாக பாதிக்கப்பட்டு போனவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், உடைமை இழந்தவர்கள், எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஓட்டாண்டியாக நிற்கிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகத்திலே பெரும்பான்மை சமூகத்தவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரிய வேலை திட்டங்கள் அவசரமாக முதலிலே செய்யப்பட வேண்டும். தீர்வு என்று பேசிக்கொண்டு அதையே காலம் தள்ளி கொண்டு செல்லாமல் அவர்களுக்கு அவசரமாக செய்ய வேண்டிய வீடமைப்பாக இருக்கலாம், தொழிற்துறவுகளாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நலநோன்பு வசதிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனை முதலிலே செய்து கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த நாட்டிலே இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. அதனை முதல் செய்து கொண்டு அதே காலகட்டத்திலே தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான், வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு, என்னுடைய ஆசை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் தீர்வு என்று 30 வருடம் பேசிவிட்டு இன்னொரு 30 வருடம் தீர்வுக்காக காத்திருக்க முடியாது. எனவே அவர்களுடைய வாழ்வாதாரமும் மற்ற விடயங்களும் உயர்த்தப்பட்ட நிலையிலே அவர்களுடைய தீர்வு பேசப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்கு நான் நினைக்கிறேன் தமிழ் தரப்பு அரசியல் தலைவர்கள் இதற்குரிய முனைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த தீர்வு ஒன்று வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். காணி பிரச்சனை என்று வரும்போது வடக்கில் உங்கள் கட்சியின் தலைவரும் கிழக்கில் நீங்களும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றீர்கள். இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? அல்லது நீண்ட காலம் வாழ்ந்த மக்களுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று குடியேற வேண்டும் என்பதிலே யாருமே எதிர்ப்பும் மறுப்பும் தெரிவிப்பதிலே அது எந்தவித நியாயமும் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். வடபுலத்திலேயும் வில்பத்துவை பெரிசாக பூதாகரமாக காட்டி அங்கிருந்து சென்ற 70,000க்கு மேற்பட்ட வடபுலத்திலே இருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் வில்பத்தை அண்டிய பிரதேசங்களிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை தேசியம் ஏற்றுக்கொள்கிறது, பெருந்தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், பெரும்பான்மை சமூகத்தினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மீள குடியேறப் போகிற பொழுது அதை வில்பத்துக்குரிய இடம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த பிரதேசத்துக்குத்தான் அவர்கள் செல்கிறார்களே தவிர வில்பத்து காட்டுக்குள் போய் சீவிக்க வேண்டும் என்கிற நிலவரம் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனவே இது தெளிவான விடயம். அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டமாக இருந்தாலும் கடந்த காலத்திலும் நான் பேசியிருக்கிறேன். யாரெல்லாம் போராட்டத்தின் காரணமாக காணிகளை இழந்து இரவோடு இரவாக அகதிகளாக வந்தவர்கள் மீண்டும் அந்த பிரதேசத்திலே குடியேறப்பட வேண்டும் என்கிற விடயத்திலே நான் முனைப்பாக இருக்கிறேன், சொல்லுகிறேன். அது ஏன் என்று சொன்னால் 2 சமூகங்கள் இந்த மாவட்டத்திலே இந்த குறிப்பிட்ட பிரதேசங்களில் இருக்கிறார்கள். அவர்களோடு நல்லுறவு பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 சமூகங்களும் நல்லாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை காலங்காலமாக எதிர்நோக்கிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காத ஒரு விடயத்திலே நிச்சயமாக 2 சமூகத்தையும் ஒற்றுமைப்படுத்த முடியும் என்பதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அந்த வகையிலே தான் இவர்களுடைய எல்லை ரீதியான பிரச்சனைகளை, காணி ரீதியான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு தடை விதிக்கிற அல்லது அது பிழை என்று சொல்லுகிற விடயம் எனக்கும் என்னுடைய கட்சி தலைவர் கௌரவ ரிஷாட் பதுருதீனுக்கும் அந்த நாமத்தை அவர்கள் சூட்டுகிறார்கள். அப்படி இல்லாமல் வில்பத்து வனாந்திரத்துக்குள்ளே பெரும்பான்மை சமூகத்தினர்கள் குடியிருக்கிறார்கள், அவர்கள் காணளிக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் இந்த நாட்டிலே பேசுவதற்கு யாரும் அதற்கு முன்வராத ஒரு காலகட்டத்திலே தான் இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே நாங்களும் முஸ்லீம் தரப்பும் முஸ்லீம் மக்களும் இந்த நாட்டு பிரஜைகள், அவர்கள் வாழ்ந்த இடத்திலே வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். தமிழ் மக்கள் எந்த மாவட்டத்திலே எந்த பிரதேசங்களிலே வாழ்ந்து எங்களுடைய பிரதேசம் என்று சொல்லுகிறார்களோ அதுபோன்று நாங்களும் வாழ்ந்த பிரதேசம் எங்களுடைய பிரதேசம், சிங்கள மக்கள் வாழ்கிற பிரதேசம் அவர்களுடைய பிரதேசம் என்றால் இந்த உடன்பாட்டுக்குள் ஒத்துமைப்பட்டு வருகிற பொழுது எந்த பிரச்சனையுமே எழ வாய்ப்பில்லை. இதனால் தான்
என்னுடைய காணியை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய காணியை முஸ்லீம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற பிரச்சனை வருகிற பொழுதுதான் இங்கு பூதாகரமே எழும்புகிறது. இந்த நிலைமை இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் யாராவது இதை பற்றி பேசியே ஆக வேண்டும், யாராவது ஒருவர் இதை பற்றி முனைப்பு எடுத்தாக வேண்டும். அந்த முனைப்பை நாங்கள் எடுக்கிறோம். அதனால் எங்களுக்கு வேறு பெரும்பான்மை சமூகத்தினால் அல்லது மாற்று சமூகத்தினரால் அதை வேறு நாமம் கொண்டு அழைக்கிறார்கள். இதை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்வதில் அர்த்தம் கிடையாது. நாங்கள் பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்திலே தான் பேச வேண்டும். அல்லது நாங்கள் பலம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே, அதிகாரம் இல்லாத காலகட்டத்திலே, பேச முடியாமல் போயிருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் பேச வெளிக்கிடுவோம் என்று சொன்னால் அதிலே பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஒரு பதிவாக அல்லது ஒரு தெளிவாக சமூகத்திற்கு, அதை எதிர்க்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, ஆதரிக்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, எதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று என்றோ ஒரு நாள் அதிலே இருக்கிற ஒரு சில அடியினர்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை இந்த மாவட்டத்திலும் வடக்கிலும் கிழக்கிலும் கட்டி எழுப்பப்பட்டாலே இரண்டு சமூகத்துக்கிடையிலுமே ஒற்றுமை என்கிற பிரச்சனை ஒற்றுமை என்கிற பிரச்சனைக்கு கேள்விக்குறியே இல்லை என்று என்னால் கூற முடியும். அதைத்தான் இதிலே இரண்டு சமூக அரசியல் தலைவர்களும் செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 12 வருடங்களாக நான் அழுது புலம்பி வடித்துக் கொண்டிருக்கிறேன். இதை மக்கள் மத்தியிலே நியாயப்படுத்தல் செய்து அவர்களுக்குரிய பிரதேசங்களிலே வாழ்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று. இது நிகழாத வரை எந்த மேலோட்டமான பேச்சுவார்த்தைகளிலும் தெளிவான அல்லது மனப்பூர்வமான ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தீர்வு வருகிற பொழுதிலும் கூட இரண்டு சமூகமும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் இதற்கு கால்கோளாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் மத்தியில் உள்ள பிரதியமைச்சரான உங்களுக்கும் இடையிலான முரண்பாடு ஏன்? அரசியல் தலைவர்களுக்குள் ஏற்படுவது வழமை. அந்த வகையிலே திறப்புழாக்கள் அல்லது நாங்கள் கட்டியதை மற்றவர்கள் திறந்து வைத்தல் அல்லது அப்படியான பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் வருகிறதே தவிர வேறு எந்த ரீதியிலும் மாகாண முதலமைச்சருக்கும் எனக்கும் எந்த விதமான தனிப்பட்ட ரீதியிலும் விரிசல் கிடையாது. அவர் என்னுடைய நல்ல நண்பர், நீண்ட கால நண்பர். நாங்கள் கொழும்பிலே படிக்கிற பொழுது அவரும் கொழும்பிலே படித்தவர். எங்களுக்கு இடையிலே நல்ல உறவு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நானும் அவரும் இரண்டு கட்சிகளை சார்ந்து நிற்கிற காரணத்தினால் அவர் ஒரு முதலமைச்சர் என்கிற அந்தஸ்திலும் இருந்து கொண்டு அந்த நாட்களிலே சில விடயங்கள் எங்களது பிரதேசத்திலே அபிவிருத்தி ரீதியாக நாங்கள் முன்னெடுப்பு செய்த விடயங்களை வருகிற பொழுது அந்த மன சங்கடங்கள் ஏற்பட்டு போனது. அது இப்பொழுது காலப்போக்கிலே அது இல்லாமல் போயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்திலும் எங்களுக்குள்ளே அந்த விரிசல் வராமல் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். அவரும் அதனை சரி செய்து கொள்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையிலே தற்சமயமாக எனக்கும் அவருக்கும் எந்த விதமான விரிசலும் கிடையவே கிடையாது. கடந்த பொதுத்தேர்தலின் போது தங்களின் தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிடப்பட்ட 20-20 தொடர்பிலான முன்னெடுப்பு பற்றி உங்களால் கூற முடியுமா? அல்லது அதன் முன்னெடுப்புகள் எவ்வாறு உள்ளது என்று சொல்லுங்கள். பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிற பொழுது 20 நோக்கி 20 என்கிற 2020 வருஷத்திலே இறைவன் நாட்டத்தோடு நாங்கள் இருப்போம் என்றால் அதை என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நான் முன்வைத்தேன். அதிலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைமைக்கு 2 பொறுப்புகளை நான் வழங்கியிருக்கிறேன். ஒன்று, அவர் தேர்தலுக்கு அந்த காலகட்டத்திலே வந்து கோர்லைப்பற்று மத்தி கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச சபை விடயத்தை நான் என்ன விலை கொடுத்தும் செய்து தருவேன் என்று சொன்ன காரணத்தினாலும் சொல்லியிருந்தார். அதுபோன்று கல்குடாவுக்கு குடி தண்ணீரை நான் என்ன விலை கொடுத்தும் செய்வேன் என்று சொல்லியிருந்தார். எனவே தண்ணீருக்கு பொறுப்பான என்ற அமைச்சர் என்ற வகையிலும் இந்த பிரதேச சபை விடயத்திலே நீண்ட காலங்கள் நானும் அதிலே மூண்டி அடித்திருக்கிறேன் என்ற வகையிலும் இந்த 2 விடயங்களையும் நான் அவருக்கு பாரம்படுத்தியிருக்கிறேன். ஆக 18 அம்ச விடயங்களைத்தான் நான் எதிர்காலத்திலே இந்த விடயத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது மக்கள் சாட்சியாக நடந்த விஷயம். அதற்காக நாங்கள் அந்த பொறுப்பை பகிரங்கமாகவே நான் அவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். அது இல்லாமல் கல்வி ரீதியாக கடந்த காலத்திலே நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சிகள், வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, போதை இல்லாமல் செய்தல் என்கிற விடயத்திலே எமது பிரதேசத்திலே போதை மாத்திரைகள் ஒழிப்பு விடயத்திலே நாங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய செயல் திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
மாவட்ட ரீதியிலே எல்லா பிரதேசங்களிலும் இந்த மதுபோதையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எனது வரவு செலவு திட்டத்திலும் அதற்கான செயலமர்கள் செய்வதற்காக தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்குரிய முனைப்புகளை எதிர்காலத்துக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இதுபோன்று வீடமைப்பு ரீதியான செயல் திட்டங்களை நான் வீடமைப்பு பிரதியை அமைச்சராக இருந்த பொழுது மாவட்டத்திலே எங்களால் முடிந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை நான் இங்கு மாவட்டத்துக்கு அழைத்திருக்கிறேன். ஒரு வீடமைப்பு திட்டத்தை அவர் திறந்து வைக்கிறார். அதனோடு இந்த பிரதேசங்களிலே செய்ய இருக்கிறோம். இப்படி படிப்படியாக இந்த வேலைகளை நாங்கள் செய்வதற்கான முனைப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுபோன்று விளையாட்டு கழகங்களை ஸ்திரப்படுத்துவது, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்கிற பிரச்சனை. ஆனால் இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும், நாங்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அதிலே எதிர்பார்த்த இலக்கை நாங்கள் 2020 அடைய வேண்டும் என்கிற ஒரு பலமான நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கிறது. அந்த வகையிலே நல்லாட்சிக்கான காலகட்டத்திலே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக தெரியும், இந்த நாட்டிலே பணப்புழக்கம் நாங்கள் முந்தைய அரசாங்கம் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கொடுப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலிலே எதிர்காலத்திலே நாங்கள் நினைக்கிறோம், என்ன விலை கொடுத்தாவது நாங்கள் சொல்லப்பட்ட அந்த மேற்குறிப்பிட்ட அந்த அம்சங்களை இந்த மாவட்டத்திலே கணிசமான அளவுக்கு நாங்கள் வேலை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதிலே முதல் கட்டம், அதிலே ஒரு கட்டமாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் உள்ளூர் இந்த நாட்டிலே இருக்கிற உற்பத்தியாளர்களுடைய துறைகளை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அரச தொழில் என்று நம்பிக்கொண்டே இருக்கிற நமது மக்களுக்கு ஒரு மாற்று திட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு தொழில் வகைகளை கொடுப்பதும், அவர்களுடைய கல்வியை முன்னேற்றுவதும், வீடமைப்புகளை பெற்றுக் கொடுப்பதும், குடிநீர் வசதிகள் மற்ற மாவட்டம் போல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் இருக்கிற காலங்களிலே அதனுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். இதிலே அவசரமாக செய்ய வேண்டிய விடயம், இந்த மாவட்டத்திலே போதையை ஒழிப்பது என்பதிலே அதிக அக்கறை செலுத்தி நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம். இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னொரு 2 மாதங்களிலே நாங்கள் பகிரங்கமாக இந்த போதை ஒழிப்பு விடயத்திலே எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் வெளியில் செய்வதற்காக நாங்கள் இருக்கிறோம். எனவே இவைகளெல்லாம் நாங்கள் 20ஆம் ஆண்டுக்குள் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இறைவனும் நாட வேண்டும். இறைவன் நாடவில்லை என்று சொன்னால் இதனையும் நாங்கள் சாதித்து முடியாது. எனவே எதிர்காலத்திலே செய்ய வேண்டும் என்ற தைரியமும் பலத்தோடும் அந்த சக்தியையும் இறைவன் தர வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்களும் எனக்காக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். கல்குடா நேசன் இணையதளத்தில் ஆரம்பித்துள்ள அலசலும் உரசலும் பகுதிக்கு தங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களது கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு பிரதி அமைச்சர் அவர்களுக்கு கல்குடா நேசன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.